சொல்லுங்க, அவங்கள பாத்தீங்களா? சகல மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டோம்பா. நீ அனுப்பி வச்ச போட்டோல இருக்கிற அம்மா இங்க இல்லவே இல்லப்பா. இங்க இல்லையா? சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. ஏங்க, அவங்க மண்டபத்துக்கு தான் போனாங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? ஆமா சார், அம்மா அங்கதான் போனாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். அந்த ரெட் எங்க அம்மாவை ஏதாவது பண்ணிருப்பானா சார்? ப்ளீஸ் சார், நானும் மண்டபத்துக்கு வரேன் சார். அங்க வந்து ரெட்டை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்றேன் சார். நீங்க இருக்க கண்டிஷன்ல போக கூடாது, டாக்டர் சத்தம் போடுவாங்க. டாக்டர், இந்த பையன் இப்ப எப்படி இருக்கான்? ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம் சார். இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு சார். ஃபைனலி இந்த பொண்ணுக்கு சுயநினைவு வந்துருச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இவங்களை ஒரு வேலையா வெளியே கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். என்னை இவரோட அனுப்பி வைங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ஓகே, எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுங்க. சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, முடிச்சிட்டு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன் சார். சரிங்க டாக்டர். ஓம் சர்வரி பிரியாய நமஹ. ஓம் சர்வாத்மகாய நமஹ. சொல்றா அண்ணே, அந்த கார்த்தி அந்த பொண்ணை ஆம்புலன்ஸ்ல வச்சு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வைப்பாரு. இப்பதான் டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தான். சூப்பர். அப்போ நான் சொல்றபடி பண்ணு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை யாருக்கும் தெரியாம அடிச்சு போட்டுட்டு நீ டிரைவர் ட்ரெஸ் போட்டுட்டு வண்டி எடுத்துரு. சரிண்ணே, அப்ப அவங்க எல்லாரையும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துடுவா. என்னது மண்டபத்துக்கா? அறிவு இருக்காடா? அவங்க வந்து மண்டபத்துக்கு சேர்ந்தா நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? டேய், வண்டிய மண்டபத்துக்கு கொண்டு வரக்கூடாது. நேரா நான் சொல்ற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடு, புரியுதா? சொல்லுங்கண்ணே, எங்க கொண்டு போனோம்? புரிஞ்சுதுண்ணே, நீங்க சொன்ன மாதிரி வண்டியை கொண்டு போறேண்ணே. சரி. ஏய், நில்லு சுவாதி. எங்க இவ்வளவு வேகமா போற? அம்மா, அது வந்து ரேவதி அக்கா பாவம்மா. கார்த்திக் மாமாவை பத்தி அக்காவுக்கு தெரியாததுனால இந்த கல்யாணத்தை பண்றது ரொம்ப தப்புமா. என்ன உன் அப்பா இத சொன்னாரா? இல்லம்மா, யாரும் எதுவும் சொல்லல. ப்ளீஸ்மா, நீங்களாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன நீ பெரிய மனுஷி மாதிரி பேசுற? சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, புரிஞ்சதா? அம்மா, நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. அக்கா மேல இருக்க அக்கறையில தான் நான் பேசுறேன். நான் போய் உண்மையை சொல்றேம்மா, அதுதான் சரின்னு எனக்கு படுது. ஏய், என்ன நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? ரேவதியோட மனநிலைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நான் அவ்வளவு கவனமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அவளோட வாழ்க்கையை பத்தி நான் எவ்வளவு கவலைப்படுறேன்னு உனக்கே நல்லா தெரியும். இத பாரு, நீ போய் உன் வேலையை பாரு. இவ்ளோ ஏற்பாடு செஞ்சு உயிரை கொடுத்து நான் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ போய் கண்டதையே சொல்லி அவன் மனசை கெடுக்கலான்னு பாக்குறியா? தொலைச்சிருவேன். அம்மா ப்ளீஸ்மா, நான் அக்காவோட நல்லதுக்கு தான் சொல்றேன். அக்கா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? இத பாரு, உன் அக்காக்கு எது நல்லது கெட்டதுன்னு பெத்தவ எனக்கு தெரியும். உனக்கு என்ன அனுபவம் இருக்கு என்கிட்ட வாதாடிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரியும். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காம நீ கிளம்பு. மா ப்ளீஸ்மா. ஏய், வாய மூடிக்கிட்டு நீ இங்க போகல, அப்புறம் நடக்கிறதே வேற. என் கோவத்துக்கு ஆளாகாத, போயிடுங்க. போ. நான் தான் சொன்னேன்ல, கேட்டியா?
வா. ஓம் மோதக பிரியாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் சூர்பகர்ணாய நமஹ. ஓம் ஹரையே நமஹ. ஓம் பிரம்ம விதித்தமாய நமஹ. ஓம் காலாய நமஹ. ஓம் கிரகபதியே நமஹ. என் உடம்பு வேணா அந்த ஆக்சிடென்ட்ல வீக் ஆயிருக்கலாம், ஆனா என் மைண்டும் வில் பவரும் இன்னும் வீக் ஆகல சார். இவ்ளோ நாள் கோமால இருந்தோம் என் உயிர் தப்பிச்சிருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு நான் நம்புறேன். அது அந்த ரெட்டுக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்காக தான் இருக்கணும். இல்லைங்க, என்னோட தனிப்பட்ட தேவைக்காக உங்களை கஷ்டப்படுத்த வேணாம்னு யோசிக்கிறேன். சார் எது சார் உங்க தனிப்பட்ட தேவை? ரெட்டால பல பொண்ணுங்க வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிருக்குன்னு நீங்களே பாத்திருக்கீங்க. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க சார்பா நான் உங்க கூட வரேன்னு சொல்றேன் சார். இதுக்கு எதுக்கு சார் அவ்வளவு யோசிக்கிறீங்க? அது நம்ம அங்க போய் என்ன சொன்னாலும் என் அத்தை அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. புரியுது சார். என்கிட்ட ரெட் என்ன மிரட்டின வீடியோவும் இருக்கு. அவ என்கிட்ட க்ளோஸா பழகுனப்போ நாங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸும் என் போன்ல இருக்கு சார். அது போதும்னு நினைக்கிறேன். இனியும் அவனுக்கு பயந்திருக்க நான் விரும்பல சார். நம்ம இப்பவே கிளம்பலாம் சார். சார், ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சது. இந்த பொண்ணை இவ்வளவு தைரியமா பேசும்போது நீங்க கூட்டிட்டு போங்க சார். சரிங்க டாக்டர், வாங்க.